ஸோ கைஸ், தளபதி 69 லிஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா இப்போ ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. அது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தோம்னா சூர்யாவோட அடுத்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தளபதி 69 லிஸ்ட்ல இருந்து கார்த்திக் சுப்ராஜ் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது யார் தான் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நியூஸ் வந்து தளபதி ஃப்ரீ டைமில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டேரக்டராக கூப்பிட்டு கதை கேட்டிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கேரளா ஷெட்யூல் முடிச்சுட்டு பார்த்தோம்னா தளபதி வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்காரு. அதனால பார்த்தோம்னா டேரக்டர்கிட்ட கதை கேட்டிருப்பார் போல. ஸோ இப்போ பார்த்தோம்னா தளபதி வந்து கதை கேட்டுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தெரியுது தளபதி பார்த்தோம்னா அடுத்த டேரக்டர் யார் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா பார்த்தோம்னா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா ஏதாவது ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் கதை கேட்கறத ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் வெளியே போனதுக்கு அப்புறமா ஹெச்னத் இருக்காரு, வெற்றிமாறன் அவர்கள் இருக்காரு, அட்லி இருக்காரு. ஸோ இதில் பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் உள்ள வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஃபைனலாக யார் கிளிக் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடி சீக்கிரமாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இப்போ பார்த்தோம்னா தலைவர் 170 ரஜினி அவர்கள் பார்த்தோன்னா அப்டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் பார்த்தோம்னா சூர்யா வச்சு அடுத்த படத்தை பண்ணுற அப்படிங்கிறது இன்னைக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 69 யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடி சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கும் ட்ரீட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டில் கார்த்திக் சுப்ராஜ் வெளியே போனதுக்கப்புறமா யார் கமிட் ஆவாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.